திமுகவில் விருப்ப மனு விநியோகம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான படிவம் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கிய நிலையில் திமுகவினுடைய விருப்ப மனு விநியோகம் இன்றுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். முழு விவரம். வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் திமுக கட்சியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று திமுகவுடைய தலைமை கழகம் கடந்த மாதம் அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து விருப்ப மனுக்களை 2000 ரூபாய் செலுத்தி கட்சியினர் பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி இன்று மாலை 6 மணி வரை திமுக சார்பில் இந்த தொகுதியில் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய விருப்ப மனுக்கள் என்பது பெறப்பட்டு வந்தது. திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் அதற்கு என்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த கவுண்டரில் விண்ணப்பம் பூர்த்தி செய்து அதனுடன் 50,000 ரூபாய் கட்டணத்துடன் கட்சியினர் செலுத்தி வந்தார்கள். இதுவரை இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த இந்த விருப்ப மனு தாக்கலில் இதுவரை 915 பேர் தங்களுக்கான விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். கடைசி நாள் இன்றைய தினம் மட்டும் 335 விருப்ப மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. மிக குறிப்பாக இன்றைய தினம் திமுகவில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு, தமிழச்சி தங்கப்பாண்டியன், கலாநிதி வீராசாமி, அதே போல நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா உள்ளிட்டோர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தார்கள். மாலை 6 மணி வரை இதற்கான கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. மொத்தம் 900க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக இந்த மனுக்களை பரிசீலிப்பதற்கான நடவடிக்கைகளை திமுக என்பது தொடங்க இருக்கின்றது. ஏற்கனவே அதிகபட்சமாக யாருக்கு இந்த விருப்ப மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. புதிதாக எந்த தொகுதியில் ஏற்கனவே கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதியில் அதிக அளவில் எத்தனை பேர் திமுகவிலிருந்து விண்ணப்பங்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பான விரிவான தகவல்கள் விரைவில் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இன்று மாலை 6 மணியுடன் இதற்கான கால அவகாசம் முடிந்த நிலையில் 915 பேர் தங்களுக்கான விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.